பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பிரகாஷை யாரோ கீழே தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சு. உடனே அவன் திரும்பி பார்க்குறான். அவனோட படிக்கிற ஃப்ரெண்டு கணேசனுங்கிறவன் அவனை தள்ளி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான் ஏளனமாக. உடனே பிரகாஷ், எதற்காக என்னை தள்ளி விட்டான்னு கேட்குறான். சும்மா விளையாட்டுக்கு தான் தள்ளி விட்டேன், உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எக்காலமாக சிரிக்கிறான். உண்மையிலேயே பிரகாஷ் மட்டுமில்லை, அவனுடன் படிக்கும் மற்ற மாணவர்களும் கணேசனுக்கு பயந்தே இருந்தாங்க. காரணம், கணேசன் சற்று முரட்டு குணம் கொண்டவன். பிறருக்கு எப்போதும் ஏதோனும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். யாராவது அது பற்றி கேட்டால், யாருக்கு அஞ்ச மாட்டேனா, அஞ்சாமதான் வீரம் என்று நம் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் அல்லவா என்று வீரமாக பதிலளிப்பான். கணேசனோட தொல்லை நாளுக்கு நாள் அதிர்ச்சிட்டே போயிட்டே இருக்கு. ஆனால் எந்த மாணவனும் அவனை தட்டி கேட்க துணியவில்லை. மாதங்கள் கடக்குது. ஆண்டு தேர்வு வருது. முதல் நாள் தமிழ் தேர்வு. எல்லா மாணவர்களும் எழுதி கொண்டிருந்தனர். கணேசன் அருகில்தான் பிரகாஷ் அமர்ந்திருக்கிறான். திடீர்னு தேர்வு எழுதி கொண்டிருந்த கணேசனோட பேனா எழுதாமல் இருக்கவும் உதறி பார்க்குறான். எழுதலை. கடைசியில் தேர்வு ஆசிரியர்கிட்ட போய், சார், என்னுடைய பேனா எழுதலை, யாராவது 2 பேனா வச்சுருந்தா அதில் ஒரு பேனா வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே சாருக்கு கோபம் வந்துடுச்சு. நீ தேர்வுக்கு வரும்போதே 2 பேனா, அதுவும் நல்லா எழுதுதான்னு பார்த்து தானே எடுத்துகிட்டு வரணும், ஏன் இப்படி வர்ற அப்படின்னு கோவப்பட்டுட்டு, சரி போகட்டும் அப்படின்னு எல்லா மாணவர்களையும் பார்த்து, யாராவது 2 பேனா வச்சுருந்தீங்கன்னா ஒரு பேனா கணேசனுக்கு கொடுங்க, அவனுடைய பேனா எழுதலை அப்படின்னு சொல்லவும், ஆனால் யாருமே எந்திரிச்சு அவனுக்கு ஒரு பேனா கூட கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவன் தான் எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தானே. ஆனால் பிரகாஷ் மட்டும் எந்திரிச்சு அவனோட பேனாவை எடுத்து, சார், என்கிட்ட 2 பேனா இருக்குது, இதை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், ஆசிரியரும் வாங்கி அவங்ககிட்ட அந்த பேனாவை கொடுக்கவும், கணேசனும் வாங்கி அந்த பேனாவை வச்சு நல்லபடியாக பரீட்சை எழுதிட்டு வெளியே வர்றான். வெளியே வரவும் பிரகாஷ்கிட்ட நீ எனக்கு பேனா கொடுத்து உதவின, நன்றி அப்படின்னு சொல்லவும், உடனே மற்ற மாணவர்கள் இவன் தான் நமக்கு எந்த நேரமும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கானே, இவனுக்கு போய் நீ ஏன் பேனா கொடுத்த அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. அதுக்கு கணேசன் என்ன சொல்கிறான்னா, இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிரகாஷ் என்ன சொல்கிறான்னா, கணேசன் தான் ஏதோ அறியாமல் அவ்வாறு செய்து விட்டான். அவன் செய்தவற்றை நாம் மனதில் வைத்து கொண்டு இந்த நேரத்தில் பழி வாங்குவது சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கணேசனும் ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ பிரகாஷ் சொல்கிறான், பார்த்தாயா கணேசா, அஞ்சாமை என்பது நம் உடல் வீரத்தை பொறுத்ததல்ல. மற்றவர்கள் திருப்பி அடிக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் இத்தனை நாளும் மற்றவர்களை துன்புறுத்தி வந்தாய். அதனால் உனக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட போது உதவி செய்ய மறுத்தார்கள். அஞ்சாமை என்பது யாருக்கும் பயப்படாமல் இருப்பதல்ல, எல்லோரிடமும் அன்பாக இருப்பது. அவ்வாறு அன்பாக இருந்தால் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம். நமக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் எல்லாருமே நமக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார்கள். அதுதான் உண்மை என்று சொல்கிறான் பிரகாஷ். கணேசனும் எல்லா மாணவர்களை பார்த்து, எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையான அஞ்சாமை என்ன என்பதை பிரகாஷ் எனக்கு புரிய வைத்து விட்டான். இனி நான் உங்களோடு நட்பாகவும் அன்பாகவும் இருப்பேன் என்று சொல்கிறான். அது மாதிரி நம்மளும் நம்ம நண்பர்களோட உண்மையாகவும் நட்பாகவும் அன்பாகவும் இருக்கணும். சரிங்களா நண்பர்களே? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.